கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த இரவு நேரத்துக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் காலையிலிருந்து இந்த நேரம் வரைக்கும் எங்களை நீர் பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வரும்படி எங்களை கொண்டு வந்து இந்த இடத்துல சேர்த்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தார். எல்லா தடைகளை மாற்ற ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை நடத்துவதாக. ஆண்டவரே, இந்த நேரத்திலே நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது நீர் எங்களோடு கூட பேசும்படி ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை மாற்றும், எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் ஆளுகை செய்யும். இந்த இடம் முழுவதும் உடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும். உம்முடைய மகிமையினாலே எங்களை மூடி நீர் வெளிப்படுவீராக. இந்த நேரத்தில் எங்களுடைய சிந்தைகளை ஒருமுகப்படுத்துங்கப்பா. எங்களுடைய எண்ணங்களை சீர்படுத்தும் சுவாமி. கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன், ஆமேன். தேவனே நான் சோமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். நாவல் பூமியில் ஆனந்தமாய் செட்டை வீரித்து பரவசமாய் ஆகாயத்தில் ஏறி போயிடும். பரவசமாய் ஆகாயத்தில் ஏறி போயிடும். வானமண்டலம் கடந்து பறந்து மேலே சென்றிடினும். வானமண்டலம் கடந்து பறந்து மேலே சென்றிடினும். மகிழ்வுறு காலத்திலும் நான் மருவி உம்மை கிட்டி சேர்வேன். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். நாம் நீண்ட வண்ணமாகவே முறையாக வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி 137 சங்கீதத்தை நாம் முறையாக வாசிக்கலாம். சங்கீதம் 137. சங்கீதம் 137. பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். எங்களை சிறைபிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி சீயோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக. கர்த்தாவே, எருசலேமின் நாளில் ஏதோமின் புத்திரரை நினையும். அவர்கள் அதை இடித்து போடுங்கள், அஸ்திபாரம் மட்டும் இடித்து போடுங்கள் என்று சொன்னார்களே. ஒன்பதாவது வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். கர்த்தர் இந்த திருவசனத்தை நமக்கென்று ஆசீர்வதித்து தருவாராக.
ஆமென். நாம் நின்ற வண்ணமாகவே சற்று நேரம் கர்த்தரை நாம் துதித்து ஆராதித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். இந்த அருமையான இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதத்திலே திரும்பவும் ஒரு விசை நாம் வரும்படியாக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற கிருபைகளுக்காக நாம் எல்லாரும் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமா. எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. வல்லமை உள்ளவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வாக்கு மாறாதவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கிருபை உள்ளவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மகிமையுள்ள தெய்வமே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நல்லவராய் எங்களுடைய வாழ்விலே இதுவரைக்கும் நன்மை செய்த தெய்வமே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களோடு கூட இருக்கிறவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய பலனாய் இருக்கிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களுடைய அடைக்கலமாய் இருக்கிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய கேடகமாய் இருக்கிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எப்போது நாங்கள் வந்தடையத்தக்க கண்மலையாய் இருக்கிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எப்போது எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை நம்மை இதுவரைக்கும் தாங்கி நடத்தினதற்காக நாம் எல்லாரும் ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து வருகிறது போல ஆண்டவர் நம்மை இந்த நிமிஷம் வரைக்கும் சுமந்து வந்திருக்கிறாரே, அதற்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். எத்தனையோ பாடுகள், எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ தீங்குகள், சத்துருடைய போராட்டங்கள் எல்லாவற்றின் மத்தியிலேயும் ஆண்டவர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறாரே, அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை விட்டு விலகாமலும் நம்மை கைவிடாமலும் இருக்கிறாரே, அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத மகா பெரிய தேவன், கேருபீன்களும் சேராபீன்களும் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் புகழுகிற இந்த உன்னதமான ஆண்டவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அவருடைய அன்பை நாம் ருசி பார்க்கும்படி, அவருடைய ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த கிருபைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா. இந்த உலகம் சாபத்திலையும் பாவத்திலையும் விழுந்து கிடக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் தம்முடைய விடுதலையை தந்து, தம்முடைய சமாதானத்தை தந்து நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரே, அதற்காக கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன அந்த நல்ல ஆண்டவர், எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரே எங்களை வெட்கப்படுத்தாத தேவன் நீரப்பான்னு விசுவாச அறிக்கை பண்ணுங்க. ஹல்லேலூயா. நம்மை ஒருபோது வெட்கப்படுத்த மாட்டார். நம்முடைய முகத்தை பிரகாசிப்பிக்கிற கர்த்தர். சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்ற வார்த்தையின்படியே நம்முடைய முகத்தை வெட்கப்பட்டு போகாதபடி காத்தாரே, அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. அவருடைய எல்லா நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அவருடைய பிள்ளைகளாய் நம்மை தெரிந்தெடுத்து அவருடைய நன்மைகளையும் அதிகாரத்தையும் நமக்கு தந்து வைத்திருக்கிறாரே, அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய எல்லா சூழ்நிலையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிற தேவன். ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிற ஆண்டவர், நமக்காக பெரிய காரியங்களை செய்கிறவர், நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம்.
கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கே நீ சொந்தம் என்றார். சொல்லுங்க, பயப்படாதே, அவருக்கு நாம் சொந்தம். நம்மை ஒருபோது வெட்கப்படுத்தாத தேவன். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். சொல்லுங்க, களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டார், அவர் நம்மை விடுவிப்பாரே. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டார், அவர் நம்மை விடுவிப்பாரே. களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பலப்படுத்தி நான் சகாயம் செய்வேன், வலக்கரம் தாங்கும் என்றார். சொல்லுங்க, பலப்படுத்தி சகாயம் செய்வேன், வலக்கரம் தாங்கும் என்றார். களி கூறுவோம், களி கூறுவோம். சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் என்றும் ஆமென் என்றும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறி கொண்டிருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நம்புகிற மக்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நீர் எனக்கு நன்மை செய்ய போகிறீரே, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். சொல்லுங்க, ஆண்டவரே, என் வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரப் போகிறதுக்காக உமக்கு நன்றி. களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்வோம்.
மகிழ்ந்திருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஓ நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்முடைய சமூகத்துல வந்த ஒருவரையும் நீர் வெறுமையாய் அனுப்பினதில்லை ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நேரத்துல ஆண்டவர் உம்முடைய நன்மையினாலும் ஆசீர்வாதங்கள் நிரப்புவீராக. ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஹல்லேலூயா. அவருடைய சமூகம் நம்மோடு கூட இருக்கிறது. ஆண்டவர் அன்றைக்கு மோசேயை பார்த்து சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன அந்த சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை நடத்தும்படியாக, நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, நமக்கு நன்மையானதை தரும்படியாக கர்த்தருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாய் இருக்கிறது. அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான நேரத்திலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. இந்த நேரத்திலும் இந்த மாலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் வாஞ்சையோடு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய பாதத்தில் நாம் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு வினாடியும் நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தின் நேரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலே சற்று நேரம் நாம் சிந்திக்கும்படி தெரிந்து கொண்ட வேத வசனம் மத்தேயின் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். மத்தேயு 8:10. இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு. அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற இந்த தியானத்தினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? ஆச்சரியப்படுத்துகிற மக்கள். யாரு? ஆச்சரியப்படுத்துகிற மக்கள். இன்றைக்கு நாம் இந்த உலகத்தில் பார்க்கும்போது நிறைய பேர் நிறைய ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கிறாங்க. இந்த கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒலிம்பிக் போட்டி நடந்து முடிஞ்சது. அதில் நிறைய ஆச்சரியங்கள் நடந்தது, உலக சாதனைகள் நடந்தது, ஒலிம்பிக் சாதனைகள் நடந்தது. இந்த ஓட்டப்பந்தயத்தில் இவ்வளவு வேகமாக இனி யாரும் ஓட முடியாது அப்படின்னு நினச்சிருக்கிற சூழ்நிலையில் அதை விட வேகமாக ஓடி ஒருத்தர் ஆச்சரியப்படுத்துகிறார். ஜாவலின் த்ரோவில் இதுக்கு மேலே ஒருத்தர் பண்ண முடியாது அப்படின்னா அதையும் ஒருத்தர் தாண்டி இந்த போட்டியில் அவர் வெற்றி பெறுகிறார், சாதனை படைக்கிறார். உலகமே ஆச்சரியப்பட்டு பார்க்கிறது. இந்த ஆச்சரியம் என்ற அந்த வார்த்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்வெல்டு அப்படின்னு ஒரு வார்த்தை மார்வெல். இந்த மார்வெல் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அற்புதமான, திகைக்க செய்கிற, நம்ப முடியாத என்று நிறைய இந்த தமிழ் வார்த்தைகள் அதற்கு அர்த்தம் சொல்லுகிறது. இந்த இடத்துல நாம் வேதத்திலையும் ஒரு சிலரை பார்க்கிறோம். அவங்க ஆச்சரியப்படுத்தினார்கள், ஆச்சரியப்பட வைத்தார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையில அதை தொடர்ந்து நடக்கிற சம்பவத்தை தான் நாம் பார்க்கிறோம். அதுதான் மிக முக்கியமானது. ஆச்சரியப்படுத்துகிறது பெருசு இல்லை, அந்த ஆச்சரியப்படுத்தினவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று நாம் பார்க்கும்போது அது நமக்கு ஒரு சில படிப்பினைகளை தரும். காரணம் என்னன்னா, நம்ம கூட ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்கிறவர்கள். அல்லேலூயா. நம்புறீங்களா? நாங்கள் என்னங்க பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க. நம்ம கூட இருக்கிறவர் பெரியவர். அவர் நம்மை எடுத்து பயன்படுத்துவாரானால் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. சீஷர்களை பாருங்களேன், இரவு முழுவதும் பிரயாசப்பட்டார்கள், ஒன்றும் கிடைக்கல. வாழ்க்கையே வெறுத்து போன ஒரு சூழ்நிலை போல, எல்லாம் ஒன்றும் இல்லை, தோற்று போனோம் என்று நிற்கும்போது இயேசு வந்து அவர்களுக்கு ஆலோசனை தருகிறார். அந்த ஆலோசனையை கேட்ட பிறகு படகு அமிழத்தக்கதாக, வலை கிழியத்தக்கதாக திரளான மீன்களை பிடித்தார்கள். ஆச்சரியப்பட்டார் இல்லையா? அப்போ ஆண்டவர் அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்கிறவர். படிப்பறிவே இல்லாத மனிதர்களை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவர்கள் செய்த அற்புதங்களை பார்த்து, அவர்கள் பேசின வார்த்தைகளை கேட்டு ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார். அப்போ சாதாரணமானவர்களையும் அசாதாரணமான ஒரு சூழ்நிலையில அற்புதங்களை செய்கிறவர்களாய், வல்லமை நடப்பிக்கிறவர்களாய் கர்த்தர் பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே
இந்த நாளில முதல்ல ஒருத்தரை பார்க்கிறோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால் சாலமோன் ராஜாவை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த சாலமோன் சொல்லுகிற வார்த்தையை தான் நம்ம அங்கே பார்க்கிறோம். 2 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். நான் கட்டப்போகிற ஆலயம் பெரிதும் ஆச்சரியப்படத்தக்கதுமாய் இருக்கும் என்று சொல்லி இங்கே இந்த சாலமோன் ஈராம் என்கிற ராஜாவிடத்துல சொல்றார். தீருவின் ராஜாவாகிய ஈராம் இடத்துல அவர் சொல்றாரு, நான் கட்டப்போகிற ஆலயம் ஆச்சரியப்படத்தக்கதாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த சாலமோனுடைய வாழ்க்கை நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இந்த சாலமோனுடைய வாழ்க்கையை ரொம்ப ஆச்சரியமாக மாற்றுகிறார். அவன் ஒரு சாதாரண மனிதனாக, ஞானம் இல்லாதவனாக, சின்ன பிள்ளையா ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி ராஜாவாக ஏற்படுத்தப்பட்டார். ஆண்டவர் அவனிடத்துல கேட்கிறார், அப்பா உனக்கு என்ன வேணும், நான் உனக்கு என்ன தர வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் கேட்கும்போது வேதம் சொல்லுகிறது, அவன் ஆண்டவரிடத்துல ஞானம் கேட்கிறான். ஆண்டவரே, இந்த ஜனங்களை நடத்துவதற்கு எனக்கு என்ன வேணும், ஞானம் வேணும். ஆண்டவர் பாருங்க, நீ ஞானத்தை கேட்ட, தீர்க்காயுசையும் பெரிய செல்வங்களையும் கேட்காம நீ ஞானத்தை கேட்டதுனால நீ கேட்ட ஞானத்தை உனக்கு தருவேன். உன்னை போல ஒருத்தரும் ஞானவான்களா இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு கேளாத நன்மைகளாக தீர்க்காயுசையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் அவனுக்கு நிறைவாக கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இதெல்லாம் பெற்ற பிறகு பார்த்தீங்கன்னா இந்த சாலமோன் ஆண்டவருக்காக ஒரு ஆலயம் கட்டுறதுக்கு முயற்சி எடுக்கிறான். இந்த ஆலயம் கட்ட முயற்சி எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா இவர் சொல்றாரு, நான் கட்டப்போகிற ஆலயம் எப்படி இருக்க போகிறது, ஆச்சரியப்படத்தக்கதாய் இருக்க போகிறது. இந்த ஈராம் பாருங்க, இந்த வார்த்தையை கேட்ட பொழுது அவரும் அந்த மனிதனை, இந்த சாலமோனை புகழுகிறதை நாம் பார்க்கிறோம். 6வது வசனத்துல 5வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர், ஆகையால் நான் கட்டப்போகிற ஆலயம் பெரிதாயிருக்கும் என்று சொல்லி சாலமோன் சொல்றார். எங்க ஆண்டவர் பெரியவர், ஆகவே நான் கட்டப்போகிற ஆலயம் பெரிதாயிருக்கும். 6வது வசனத்துல சொல்றார், வானங்களும் வானாதி வானங்களும் அவரை கொல்லக்கூடாது இருக்க அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வல்லவன் யார் என்று சொல்லி ஆண்டவரை புகழ்ந்து பேசுறார். சாலமோனுடைய வாழ்க்கையில ஒரு ஆச்சரியமான ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு முன்பாக நீங்க பார்த்தீங்கன்னா கர்த்தரையே சார்ந்து நின்ற ஒரு மனிதன். இப்ப பாருங்க, இந்த சூழ்நிலையில தான் 2 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல ஈராம் சொல்றாரு, கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தையும் தமது ராஜரீகத்திற்கு ஒரு அரண்மனையும் கட்டத்தக்க யுக்தியும் புத்தியும் உள்ள ஞானமுள்ள குமாரனை தாவீது ராஜாவுக்கு கட்டளையிட்டவராகிய வானத்தையும் பூமியை உண்டாக்கின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஈராம் சொல்றாரு, இவ்வளவு புத்தியும் யுக்தியும் நிறைந்த ஒரு மகனை ஆண்டவர் தாவீது கொடுத்தாரு, அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ பார்த்தவர்களும் ஆச்சரியப்படும்படி ஒரு ஞானம் கொண்ட மனிதன். இந்த நிலையில தான் நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவனுக்கு எல்லா காரியங்களையும் கைகூடி வரப்படினார். சொல்ல போனா அந்த காலத்துல இருந்த பெரிய ஞானிகள்ல இவர் அதை விட சிறந்த ஞானவானாக, புத்தி உள்ளவனாக, யுக்தி உள்ளவனாக கர்த்தர் அவனை மாற்றினார். ஆச்சரியப்படும்படியான ஆலயத்தை கட்டி முடித்தார். ஆனா ஆச்சரியப்படுத்தினவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது இவருக்கு 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா. என்னைக்குமே ஒன்று தெரிஞ்சுக்கணும், திறமைகளும் தாளந்துகளும் நிறைஞ்சு வரும் பொழுது, நமக்கு நிறைய செல்வங்கள் வரும் பொழுது, ஆண்டவர் நம்மை ஆச்சரியமாய் உயர்த்தும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது மிக அவசியம். ஆச்சரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடந்த உடனே தலைகால் தெரியாம ஆடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேருடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தர் உயர்த்த உயர்த்த உயர்த்த
தன்னைத்தான் தாழ்த்த தெரிந்தவர்கள் தான் அந்த உயர்வில் நிலைத்து நிற்க முடியுமே தவிர, ஆண்டவர் ஒரு ஆச்சரியமான உயர்வை மேன்மையை தரும்போது ஆடுறவங்க அங்க நிற்கவே முடியாது. இந்த சாலமோனுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்து எல்லாரும் புகழ்கிறபடி வைத்து ஆச்சரியப்படும்படியான ஒரு ஆலயத்தை கட்டுகிற அந்த திறமையும் தாளந்தை அவனுக்கு கொடுத்திருந்தார். ஆனா இவன் என்ன பண்றான் தெரியுங்களா? உலகத்தின் நன்மைகளை தேட ஆரம்பித்தான், சிற்றின்பங்களை தேட ஆரம்பித்தான். இந்த 11:3 நாம் பார்க்கிறது போல அவருக்கு 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். இதனுடைய விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4வது வசனம் சொல்லுகிறது, சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். இதுதான் இங்க நாம பார்க்கிற சாலமோனுடைய வீழ்ச்சி. கர்த்தர் அவனை உயர்த்தினார், ஞானவானாய் மாற்றினார். அவன் ஒரு ஆச்சரியப்படத்தக்க ஆலயத்தை கட்டி முடித்தான். அவனுடைய வாழ்க்கையே ஆச்சரியமாய் இருக்கிறது. ஆனா அவனுடைய சூழ்நிலை என்ன தெரியுமா? அவன் தன் வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ள முடியாமல் போனதுனால வயதான பொழுது இவனுடைய மனையாட்டிகள் என்ன பண்ணாங்களா? அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி இவனை சாய பண்ணினார்கள். அருமையானவர்களே, நிறைய நேரங்களில் இந்த கல்யாணம் பண்றவங்களை பார்த்தீங்கன்னா வேடிக்கையா இருக்கும். அவங்க போவாங்க, தங்க மனம் போல ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுவான். கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு, ஏன்டா இந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ண அப்படின்னா ரொம்ப கூலா சொல்லுவோம், ஒரு ஆத்துமாவை நான் ஆண்டவருக்கு ஆதாயப்படுத்துகிறேன். இல்லை, ஒரு பெண் அதே மாதிரி இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணோம், என்னம்மா இந்த மாதிரி பண்ணிட்டேம்மா, இல்லையா நான் எப்படி அந்த ஆளை கூட்டிகிட்டு வந்துடுவேயா. ஆனால் ஒரு 3 மாதம் பொறுத்து பாருங்க, இவங்க அங்கே இருப்பாங்க. ஒருத்தனை பார்த்தேன், நான் அப்படி தான் ஒருத்தனை பார்த்தேன். அவர் கல்யாணம் ஆன புதுசில் சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, நான் சொன்னால் எல்லாம் கேட்பாங்க, நான் சொன்னால் வந்துடுவா அப்படின்னாரு. ஒரு 3 மாதம் பொறுத்து பார்க்குறேன், ஒரு கோயில் முன்னால் மாலையை கையில் வச்சுக்கிட்டு அவர் நிற்கிறார். என்னடா அண்ணன், என்ன பண்ணுறதுயா, ரொம்ப இது பண்ணுறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்க. அப்போது வேதம் தெளிவாக சொல்லுது, சாலமோன் அவன் ஆச்சரியப்படத்தக்க அளவிற்கு உயர்த்தப்பட்டார், ஆச்சரியமான ஒரு ஆலயத்தை கட்டி முடித்தான். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை கட்ட மறந்து போயிட்டான். அவனுடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன தெரியுங்களா? ஆண்டவர் அவனை 2 முறை எச்சரிக்கிறார். வேதம் தெளிவாய் சொல்லு, 2 முறை எச்சரித்தார். 9வது வசனத்தில் பாருங்க, ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பினான். அவனுடைய விளைவு என்ன? அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர் கற்பித்ததை கை கொள்ளாமல் போனதினாலே கர்த்தர் அவன் மேல் கோபமானார். நல்ல கவனிங்க, ஆச்சரியப்படுத்தலாம், ஆனால் விழுந்து போகக்கூடாது. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஆச்சரியப்படுத்தின இந்த சாலமோன் அவன் தன் வாழ்க்கையை பாதுகாக்க மறந்து போனதுனால கர்த்தர் அவன் மேலே கோபமானார். அவன் ஒரு சிறந்த ராஜாவா இருந்தாலும் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதவனாக மாறி போனான். இன்னொரு மனிதனை நாம் பார்க்கிறோம், இன்னொரு சூழ்நிலை. மார்க்குவின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா, அங்கே ஒரு கூட்ட மக்களை வேதம் காண்பிக்கிறது. வாசிங்க. அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார். இந்த இடத்துல நாம் பார்க்கிற அடுத்த ஒரு கூட்டம் என்ன தெரியுங்களா? இயேசுவினுடைய சொந்த ஊரை சேர்ந்த மக்கள். இயேசுவினுடைய சொந்த ஊரை சேர்ந்த மக்கள். இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அந்த ஊருக்கு போகிறார். ஓய்வு நாளின் போது ஜெபாலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். எல்லாரும் கேட்டு ஆச்சரியப்பட்டார். 2வது வசனம் சொல்லுது, அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு இவைகள் இவனுக்கு எங்கிருந்து வந்தது. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இங்க இந்த ஊர் ஜனங்க அவருடைய சொந்த ஊர்ல இருக்கிற ஜனங்க இயேசுவினுடைய பேச்சை கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? ஆச்சரியப்பட்டதோட அடுத்த ஒரு வார்த்தை கேட்கிறாங்க, இந்த ஞானம் இவனுக்கு
எங்கிருந்து வந்தது? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? ஆச்சரியப்பட்ட மக்கள் அந்த ஆச்சரியத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக கேள்வி கேட்க ஆரம்பித்தார். என்ன கேள்வி தெரியுமா? இது இவனுக்கு எப்படி வந்துச்சு? அடுத்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா 3வது வசனம், இவன் தச்சன் அல்லவா. ஏன் இந்த வார்த்தையை கேட்கிறாங்கன்னா, இவங்க இயேசுவை பார்த்த விதம் எப்படி தெரியுமா? இவன் தச்சன். அடுத்தது சொல்லுகிறது, மரியாளுடைய குமாரன், யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன். பாருங்க, இந்த இயேசுவை அவர்கள் விசுவாசிக்காம போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசுவை ஒரு மனிதனாக அவர்கள் பார்க்க ஆரம்பித்து விட்டார். அவருக்கு இருக்கிற அந்த வல்லமையை பார்க்கும்போது, அவர் பேசுகிற வல்லமையான வார்த்தைகளை கேட்கும்போது, ஊர்ல இருக்கிற எல்லாரும், அதாவது மற்ற ஊர்களில் இருக்கிறவங்கெல்லாம் அவருடைய வார்த்தையை கேட்டு ஆச்சரியப்பட்டு ஏற்றுக்கொள்ளுகிற சூழ்நிலையில இந்த ஜனங்க என்ன பண்றாங்க தெரியுமா? இவருடைய பின்னணியை பார்க்கறாங்க. இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய மகன் அல்லவா, இவனுடைய சகோதரர்கள் நம்மிடத்துல இருக்கிறார்கள், இவனுடைய சகோதரிகள் நம்மிடத்துல இருக்கிறார்கள் என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த உலகமும் கூட ஏசாமி எங்க வச்சு பார்க்க தெரியுமா? புத்தன், இயேசு, காந்தி அப்படின்னு பார்க்குது. அதனாலதான் இன்னும் ஆண்டவருடைய வல்லமையை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியல. அவர் ஒரு மகான் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர் மகான் மட்டும் இல்ல, அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்ள மறந்து போனாங்க. அதுதான் இந்த நேரத்துல இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இயேசு எல்லா இடங்களிலும் அற்புதம் செஞ்சாரு, ஆனா அந்த ஊர்ல அற்புதம் செய்ய முடியல. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், 5வது வசனம் சொல்லுது, அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறு ஒரு அற்புதமும் செய்யக்கூடாமல் போயிற்று. நல்லா கவனிச்சு பாருங்க, அற்புதம் செய்ய வந்தவரால அற்புதம் செய்ய முடியல, செய்யக்கூடாமற் போயிற்று. அப்படின்னா ஏசாமி ட்ரை பண்ணாலும் அங்க என்ன நடக்கல? அற்புதம் நடக்கல. ஒரு சிலருக்கு தான் அற்புதம் நடந்துச்சு, மீதி பேருக்கெல்லாம் அற்புதம் நடக்கல. வேதம் சொல்லுகிறது, அற்புதம் செய்யக்கூடாமல் அவரால் முடியல, செய்ய முடியல. இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, ஆச்சரியப்படுத்துகிற ஒரு காரியம் அங்க நடக்குது. என்ன தெரியுமா? ஏசாமிக்கே ஒரு ஆச்சரியம். ஊரெல்லாம் என்னை விசுவாசித்து அற்புதம் பெறும்போது என் ஜனங்க என் மேல சந்தேகப்பட்டு, அவருடைய அவிசுவாசத்தை குறித்து என்று வேதம் சொல்லுகிறது, சந்தேகப்பட்டு தங்களுக்கு வருகிற நன்மை இவர்கள் இழந்து போகிறார்களேன்னு கர்த்தர் ஆச்சரியப்பட்டார். இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த ஜனங்களை போல ஒருவேளை நம்ம இருந்தோம்னா இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். எல்லா தெய்வத்தை போல இயேசு தெய்வம் அல்ல, ஒரே மாதிரி இல்லை. ஒருத்தர் சொன்னார், ஆமாயா நான் ஏசாமியை நம்புறேன்யா, என் வீட்டுக்கு வந்து பாருங்களேன், எல்லா படத்தோட ஏசாமி படத்தையும் நான் வச்சிருக்கிறேன். இல்லை, அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. எந்த தெய்வமும், உலகத்தின் தெய்வங்கள் அவருக்கு இணையானது அல்ல, அவருடைய அதிகாரத்துக்கு இணையானது அல்ல. நீங்களும் நான் அதை ரொம்ப ஆழமா உணர்ந்து கொள்ளணும். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல இந்த உலகம் இயேசுவையும் பார்க்குது. மத்தியானம் மூப்பர்களோடு பேசி கொண்டிருக்கும் போது இப்படி பேசணும், மாதா கோயிலுக்கு எல்லாரும் தைரியமா போறான், உண்மைதானே? எல்லாரும் தைரியமா போறான். இங்க ஒருத்தர் கூப்பிட்டோம், வாங்க ஒரு காரியத்தை குறித்து பேசணும் அப்படின்னா அவர் கேட்கிறாரு, நான் மாலை போட்டிருக்கிறேன், உள்ள வரலாமா அப்படின்னு கேட்டார். ஆனா அதே ஆளை நீங்க அங்க கூப்பிட்டு பாருங்க, தைரியமா போயிடுவான். ஏன்னா அதுக்கு இதுக்கு வித்தியாசம் கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான். ஒரு இடத்துல மாரியம்மான்றான், இன்னொரு இடத்துல மேரி அம்மான்றா, வேற ஒன்றும் வித்தியாசம் இல்லை, எல்லாம் ஒண்ணுதான். இப்போ நம்ம ஆளுங்களை பார்த்தீங்கன்னா நல்லா கண்டுபிடிச்சிடலாம், இன்னாரு இன்னாரு இன்னாருன்னு. என்ன, ஒரு மாதிரி கலர்ல ட்ரெஸ் போட்டு திரியிறாங்க. எல்லாம் ஒரு நாள் போய் அந்த இடத்துல காணிக்கெல்லாம் செலுத்திட்டு நேர்த்தி கடனை முடிச்சுட்டு வருவாங்க. எதுக்கு சொல்றேன்? இயேசுவை உலகத்தின் மக்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற ஒரு கூட்டம் இன்னைக்கு பெருகி இருக்கிற காலத்துல இயேசுவே தேவன் என்று அறிக்கை இடுகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் தேடுகிறார்.
அவர்கள் மூலமாக ஆண்டவர் அற்புதங்களை நடத்தும்படி விரும்புகிறார். ஒருவேளை நம்ம அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில இருந்தா, எல்லாம் ஒண்ணுதான் இருந்தோம்னா, இன்னைக்கு நம்மளை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும். என் ஆண்டவருக்கு இணையான தேவன் இந்த உலகத்துல இல்லை. வேதம் சொல்லும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து வெளியே வந்த பொழுது அவங்க சொல்றாங்க, உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவேன்னு கேட்கிறாங்க. உமக்கு ஒப்பானவர் யார்? அவர் நினைச்சாருன்னா காற்று வீச வச்சு கடலை ரெண்டா பிளந்துருவார். அல்லேலூயா. அவரால் முடியாத அற்புதம் ஒண்ணுமே கிடையாது. காடைகளை இரவில கொண்டு வந்து குவிச்சிருவாரு. அல்லேலூயா. இந்த வேதம் சொல்ற அந்த காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்ற 1 மாசம் உங்களுக்கு நான் இறைச்சி தருவேன்றார். மோசேக்கு ஆச்சரியமாயிடுச்சு. ஏன்னா மோசே சாதாரணமான ஆள் இல்லை, அவர் மேத்தமெட்டிஷியன், எகிப்தின் கலைகளிலே கற்று தேர்ந்தவன். அவன் உட்கார்ந்து கணக்கு போட்டு பார்த்துருப்பான், என்ன இவர் இப்படி சொல்றாரு, 1 மாசம்னா ஒரு ஆளுக்கு இவ்வளவு இத்தனை கிராம் கணக்கு போட்டாலும் இத்தனை பேருக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு வரும், ஒரு மாசத்துக்கு இவ்வளவு வரும், கணக்கு போட்டு பார்த்துருப்பான். கேட்குறான், எப்படி நடக்கும்? ஆண்டவர் கேட்கிறார், கர்த்தருடைய கை குறுகி போயிற்றோ? செய்வேன். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம ஆண்டவரை முழுமையா நம்பணும். நம்பாம போயிட்டோம்னா இந்த ஜனங்களை போல கர்த்தரை நாம் ஆச்சரியப்படுத்துகிறோம். ஆனா அது எப்படி முடியுது தெரியுமா? இயேசு அவர்கள் நடுவிலே அற்புதம் செய்ய முடியவில்லை. எல்லார போல இயேசுவை நீங்களும் நானும் பார்த்தோன்னா நம்ம வாழ்க்கையிலையும் அற்புதத்தை நாம் இழந்து போகிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவர் தான் தேவன், உம்மால எல்லாம் செய்யக்கூடும் என்று கர்த்தரை முழுமையாய் நம்பினால் அற்புதங்கள் நடக்கும். அடுத்தது நாம் பார்த்தோம்னா மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் 100க்கு அதிபதியை வேதம் சொல்லுகிறது. இந்த 100க்கு அதிபதியை பார்த்து இயேசு என்ன பண்ணாரா? ஆச்சரியப்பட்டார். 10வது வசனத்தை வாசிங்க. இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்றார். இங்க ஒரு மனுஷன் ஏசாமி என்ன பண்ணானா? ஆச்சரியப்படுத்தினான். எப்படிப்பட்ட ஆச்சரியம் தெரியுங்களா? முதல்ல நம்ம பார்த்தோமே, ஊர் ஜனங்களே, அவருடைய சொந்த ஜனங்கள் இயேசுவை நம்பல, அவிசுவாசிகளாய் போனார்கள். ஆனா அந்நிய மனிதன் ஒருத்தன் இயேசுவை நம்புறான். எப்படி நம்புறான் பாருங்க. வேதம் சொல்லுகிறது, அவன் 100க்கு அதிபதி. அவர் ஒரு இராணுவ அதிகாரி, 100 வீரர்களுக்கு தலைவன். அப்படிப்பட்ட அதிகாரத்தில் இருக்கிறவன். அவனை குறித்து அவன் சொல்லும்போது என்ன சொல்றான் தெரியுங்களா? நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாய் இருக்கிறேன், இல்ல இருந்தும் எனக்கு கீழ்ப்படுகிற சேவகர்கள் இருக்கிறாங்க. ஒருவனை போ என்றால் போகிறான், வேறு ஒருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான். அப்போ இவர் 100க்கு அதிபதி சாதாரணமான ஆள் இல்ல, அரசாங்க அதிகாரியா இருக்கிறாரு. அந்த அரசாங்க அதிகாரிக்கு ஒரு குறிப்பிட்ட வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க. இவன் என்ன சொன்னாலும் மறுபேச்சு பேசாம அதை செய்து முடிக்கிற வேலைக்காரர். அப்போ இந்த மனிதனை பாருங்க, இவர் ஒரு அதிகாரமுள்ள மனிதனாய் நிற்கிறான். ஆனா இந்த மனுஷன் ஏசாமியை பார்க்கும்போது எப்படி பார்த்து இருக்கிறான்? கொஞ்சம் அப்படி கற்பனை பண்ணி பார்த்தேன். இந்த இயேசு என் வீட்டில் வர்றதுக்கு நான் பாத்திரவான் அல்ல அப்படின்னு அவன் உணர்கிறான். நான் இப்படி யோசிச்சேன், அவருடைய வல்லமை என்ன, அவருடைய அதிகாரம் என்ன, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த 100க்கு அதிபதி உணர்ந்திருந்ததுனால, நான் உலக பிரகாரமான அதிகாரம் கொண்ட ஒரு மனிதன், ஆனால் அவர் சர்வ வல்லமை உள்ள ஒரு தேவன், அவர் என் வீட்டுக்கு வர்றது எனக்கு தகுதி கிடையாது இல்ல. அவர் பெரியவர், மகா பெரியவர், அவரால் எல்லாம் முடியும். அவர் என் வீட்டில் வந்துதான் ஒரு அற்புதம் செய்யணும், அவர் என் வீட்டுக்கு வந்துதான் ஒரு காரியத்தை செய்யணும்ன்ற அவசியம் இல்லை. அவர் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், அவரால் முடியும். இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த 100க்கு அதிபதி இயேசுவை சாதாரணமா பார்க்கல, எல்லா அதிகாரங்களுக்கும் மேலான அதிகாரம் கொண்ட ஒரு தெய்வமாய் பார்க்கிறார். இந்த மனிதனை குறித்து வேதம் சொல்லும்போது என்ன சொல்லுது தெரியுமா? லூக்கா 7ஆம் அதிகாரத்துல இவருக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க. இந்த மனுஷனுக்கு ரெக்கமெண்ட் பண்ற ஒரு கூட்டத்தை அங்கே வேதம் சொல்லுகிறது. 7ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்க.
அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். ஆண்டவரே, நீங்க இந்த அற்புதத்தை அவனுக்கு செய்யறதுக்கு அவன் எப்படிப்பட்டவன்? பாத்திரவான். ஏன் பாத்திரவான்? அடுத்த வசனம் சொல்லுது, அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். அடுத்தது சொல்றாங்க, நமக்கு ஒரு ஜப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். அப்ப இந்த மனுஷன் உலக பிரகாரமாக தன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களை, தனக்கு கீழே இருக்கிற மக்களை கூட நேசிக்கிற ஒரு குணம் படைத்தவன், அவர்களுக்கு நன்மை செய்கிற ஒரு குணம் படைத்தவன். ஆனா இந்த மனுஷன் நன்மை செய்தான், தன்னுடையவர்கள் அல்லாத அந்நிய ஜனங்களை நேசிக்கிறான், அவங்களுக்கு ஜபாலயத்தை கட்டி கொடுத்தான், அதிகாரம் உள்ளவனா இருந்தான். ஆனா அவன் ஆண்டவருக்கு முன்னால நிற்கும் போது என்ன சொல்றான் தெரியுமா? நான் தகுதியற்றவன். இன்னைக்கு அருமையானவர்ல, நம்ம என்றைக்கு தாழ்த்துகிறோமோ அன்றைக்கு தான் நாம் ஆண்டவருக்கு முன்னால உயர்த்தப்படுவோம். என்றைக்கு என்னை நான் ஒன்றும் இல்லை என்று நினைத்து கர்த்தருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிறேனோ அன்னைக்கு தான் கர்த்தர் நம்மை எடுத்து உயர்த்தி நிறுத்துவார். அப்படி இல்லை, அவருக்கு முன்னால கொஞ்சம் பெருமைப்பட்டோன்னா நிச்சயமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மளை தட்டி உட்கார வச்சிருவார். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய உயர்வை காண முடியாமல் போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் கொஞ்சம் தாளந்து கொடுப்பாரு, உடனே தன்னை பெரிய ஆள் ஆக்கிடுவார். கொஞ்சம் பைபிள் படிக்க தெரிஞ்சா போதும், நான் தான் பாஸ்டர்னுவாங்க. கொஞ்சம் ஜெபம் பண்ண தெரிஞ்சா போதும், என்ன மாதிரி ஜெபம் பண்றதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்ற ஆட்களை பார்க்கிறோம். கொஞ்சம் ஆண்டவர் ஒரு வரத்தை கொடுத்துட்டா போதும், அந்த வரத்தை வச்சுக்கிட்டு என்னெல்லாம் பந்தா பண்ணுவாங்க தெரியுங்களா? நான் ஒரு போதகரை பார்த்தேன், ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அவருக்கு பின்னால ஒரு 10 பேர் வருவாங்க, வேன்ல கூப்பிட்டு வருவார். 10 பேர் வருவாங்க. வந்ததும் அந்த சர்ச்சு வாசல்ல வந்துதான் அப்படி காலை தூக்குவார். பின்னால இருந்து ஒருத்தன் ஷூவை கழட்டி அப்படி ஓரம் வைப்பான். இந்த காலை தூக்குவார், இந்த கால் ஷூவை கழட்டி ஓரம் வைப்பான். இப்படின்னுவார், கோட்டை கழட்டிடுவாங்க. பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். அது ஜனங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அப்பா எவ்வளோ பெரிய ஊழியக்காருப்பா, அவர் ஷூவை கட்டுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, அவர் கோட்டை கட்டுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. பிரசங்கம் பண்ணினே இருப்பார், வேர்வை அப்படி தொடச்சிட்டு கர்ச்சீஃபை அப்படி நீட்டுவார், அந்த கர்ச்சீஃபை வாங்கி ஒருத்தர் காய வைப்பார். இப்படியும் ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா இங்க நாம் பார்க்கிறோம், ஒருத்தன் சொல்றான், ஆண்டவரே எனக்கு அதிகாரம் இருக்குது, ஒருத்தனை போன்னு சொன்னா போறான், வான்னு சொன்னா வரான், நான் என்னுடையவர்கள் அல்லாத அந்நியர்கள் எல்லாம் கூட நான் நேசிக்கிறவன், நான் மற்றவர்களுக்கு ஜபாலயத்தை கட்டி கொடுத்துருக்கிறேன், எல்லா தகுதியும் எனக்கு இருந்தாலும் நீங்க பெரிய ஆண்டவர், என் வீட்டில் வர்றதுக்கு எனக்கு என்னல்ல தகுதி இல்லை ஆண்டவரே என்று தன்னை ஒப்பு கொடுத்த பொழுது ஆண்டவர் ஆச்சரியப்பட்டு சொல்லுகிறார், இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவில்லை. அவனுடைய விளைவு என்ன தெரியுமா? அவனுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டது. இந்த லூக்காவின் புஸ்தகத்துல அங்க சொல்லப்படுகிற ஒரு அற்புதமான வார்த்தை என்ன தெரியுங்களா? இவனுக்காக பரிந்து பேச வந்த அந்த ஜனங்கள் வீட்டுக்கு போறாங்க. 10வது வசனம் சொல்லுது, அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறதை கண்டார்கள். அல்லேலூயா. அந்த நேரமே சுகம்தான். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். சாலமோனை ஆண்டவர் ஆச்சரியமான ஞானம் கொடுத்து உயர்த்தினார். அவன் ஆண்டவருக்காக ஆச்சரியப்படுகத்தக்க அளவிற்கு ஒரு ஆலயத்தை கட்டினான். ஆனா அவன் வாழ்க்கையை அவன் கட்டாம விட்டுட்டான். அவனுடைய விளைவு தனக்கு இருந்த எல்லா மேன்மைகளையும் அவன் இழந்து போனான். 2வது பார்த்தோம், இயேசு அந்த ஊர்ல பிறந்தாரு, அவங்க கூடவே வளர்ந்தாரு. அவர்களோடு இருந்து வளர்ந்த அந்த இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் சந்தேகப்பட்டதனுடைய விளைவு, இயேசுவை அவர்கள் ஆச்சரியப்படுத்தினாலும் அந்த ஆச்சரியம் எப்படி மாறிடுச்சு தெரியுமா? அற்புதமே நடக்காம போயிடுச்சு. இங்கே ஒரு மனிதனை பார்க்கிறோம், பணம் இருந்தது, அந்தஸ்து இருந்தது, அதிகாரம் இருந்தது, அன்பு இருந்தது, உதாரத்துவமான குணம் இருந்தது. ஆனா அவன் கடவுளுக்கு முன்னால தன்னை தாழ்த்துறான். நான் தகுதியற்றவன் ஆண்டவரேன்னு தன்னை தாழ்த்தும் பொழுது இயேசு அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டு அவனை ஆசீர்வதிக்கிறார். அற்புதம் அவன் வீட்டில் நடந்தது. இன்றைய வரைக்கும் அந்த மனிதனை நாம் பேசி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, நாங்களும் உம்மை ஆச்சரியப்படுத்திட்டோம், ஆனால் சாலமோனை போல இல்லை. நாங்களும் உம்மை ஆச்சரியப்படுத்திட்டோம், உங்க ஊர்க்காரங்களை போல இல்லை. நாங்கள் இந்த 100க்கு அதிபதியை போல எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே,
எங்களுக்கு இருக்கிற பேரோ புகழோ எந்த சூழ்நிலையும் உமக்கு முன்பாக நிற்கிறதுக்கு தகுதிப்படுத்தாது. நீர் எங்கள் மேல கிருபை வச்சாதான் நாங்க தகுதி உள்ளவர்களா மாறுவோம். ஆகவே எங்கள் மேல கிருபையாய் இருங்கப்பா, இறங்குங்கன்னு சொல்லி ஆண்டுடைய சமூகத்துல நம்மை அர்ப்பணிப்போமா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து ஆச்சரியப்படும்படி நம்மை ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். நான் தகுதியற்றவன் ஆண்டவரே, என்கிட்ட எந்த தகுதியும் இல்லப்பா. நமக்கு படிக்க தெரிஞ்சிருக்கலாம், நல்ல பதவியில இருக்கலாம், நல்ல பணம் இருக்கலாம், நல்ல அந்தஸ்து இருக்கலாம், நல்ல அழகு இருக்கலாம், நல்ல திறமைகள் இருக்கலாம். எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக குப்பை இருக்கிறார். பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துல எங்களை தாழ்த்துகிறோம்ப்பா. எங்களுடைய வாழ்க்கையில ஆச்சரியப்படுத்தின சாலமோனை போல நாங்க வாழக்கூடாது சுவாமி. அவன் ஆச்சரியப்படுகிற படத்தக்க ஒரு பெரிய ஆலயத்தை கர்த்தருக்காக கட்டினான். ஆனால் அவன் தன்னுடைய வாழ்க்கையை கட்ட மறந்து போனான் சுவாமி. விழுந்து போன ஆண்டவரே, உம்முடைய கோபத்துக்கு ஆளான ஆண்டவரே, உம்முடைய ஊர் ஜனங்கள், உம்மை கண்டவர்கள், உம்மோடு பழகினவர்கள் உம்முடைய வல்லமையை உணராதபடி சந்தேகப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவர்களும் உமக்கு ஆச்சரியமாய் இருந்தார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையில அற்புதங்களை அவர்கள் இழந்து போயிட்டாங்கப்பா. எங்களுடைய வாழ்க்கையில இந்த 100க்கு அதிபதியை போல எந்த சூழ்நிலையிலும் எங்களை நாங்கள் உயர்த்தாதபடி உம்மை நாங்கள் உயர்த்தவும், உம்முடைய வல்லமையை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும், அந்த வல்லமையை நாங்கள் அனுபவிக்கவும் எங்களுக்கு கிருபை செய்யுங்க சுவாமி. தகுதி இல்லாத எங்கள் மேல் நீர் வைத்த இந்த அன்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அந்த அன்புள்ள ஆண்டவர் இந்த நாளில வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லா நன்மையினால் நிரப்புங்க, அற்புதங்களினால் நிரப்புங்க. ஆண்டவருடைய வல்லமையை நாங்கள் பார்க்கட்டும். வரும் நாட்கள்ல ஆண்டவரே, அநேகர் கண்டு ஆச்சரியப்படும்படி எங்களுடைய வாழ்க்கையை நீர் எடுத்து பயன்படுத்தும் சுவாமி. பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.